நாம் சிக்கன் குழம்பு என்னுடைய ஸ்டைலில் வைக்க போகிறேன். பாருங்கள், பட்டை, லவங்கு, சோம்பு, கிராம்பு ரெண்டு எடுத்துருக்குங்க. இது பொரிஞ்ச உடனே நாம் ஆனியன் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சு தக்காளி போட்டுடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தக்காளி நல்லா குழம்புச்சுங்க. இப்போ நாம் சுடு தண்ணியில் அழுத்தி வச்சு நம்ம சிக்கனை போட்டுடலாம். எப்போவுமே சிக்கன் வேணுங்க சுடு தண்ணியில் நம்ம போட்டு வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். கவுச்சி ஸ்மெல் எது இப்போனாலும் வரவே வராதுங்க. அதனால் இது கொஞ்சம் ஸ்லோவில் இருக்கட்டுங்க. இது கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிட்டோம். 5 மினிட்ஸ் ஸ்லோவிலே இருக்கட்டுங்க. தண்ணி சிக்கன்லேருந்து எப்படி வருது பாருங்கள். இதை நம்ம ஒரு கலரிக்கலாம். விட்டு நம்ம குழம்புக்கு ஏற்ற மாரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் போடுறேங்க. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாயும் கலரி விட்டுக்குவோம். இதுவும் ஸ்லோவிலே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்லோவில் வச்சு மூடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வதங்கினோடனே வதங்கிடுச்சு பாருங்கள். மேலே நம்ம ஊற்ற எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாங்க. குழம்பு வச்சுக்கலாம். சரிங்களா? எவ்வளோ வேணுமோ அந்த மாரி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் தக்காளியும் புளியும் அரைச்சிட்டு வந்துக்கிறோம். இப்போ நம்ம ரசம் வைக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளியை கட் பண்ணி நல்லா இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம நைஸாக கரைச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு கரைச்சிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். நசுக்கி வச்சு பூண்டு 1 எடுத்துக்கின்னு காஞ்ச மிளகாய் கிள்ளிக்கலாம். நான் மிளகு சீரகத்தை இதுமாரி ரெடி பண்ணி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் மிளகு போட்டோன்னா 3 ஸ்பூன் நான் சீரகம் போட்டு இதுமாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு ஏற்ற ரசத்துக்கு நான் இது ஸ்பூன் கணக்கு எடுத்து போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இது அளவுக்கு இந்த கிண்ணத்துக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் போதுமானதுங்க. பெருங்காயம், மஞ்சத்தூள், கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நாம் பூண்டு நசுக்கணுங்க காஞ்ச மிளகோ போட்டுடலாம் சார். கருவேப்பிலை காஞ்சி வீச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் கருவேப்பிலை போட டப்பா ஃப்ரிட்ஜில் வச்சு மன்னிச்சுருக்கோங்க. காஞ்சிருக்குங்க. இப்போ வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கிட்டு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தக்காளியில் போட்டுக்கலாம். ரசம் மட்டும் எப்பவுமே ஸ்லோவில் வைக்குங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஸ்லோவிலே இருக்கட்டுங்க. இப்போ சிக்கன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கெட்டியாலாம் வைக்கல. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி முடிச்சிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரசம் இந்த அளவுக்கு ஸ்லோவிலே வச்சு கொதிக்கணுங்க. இப்போ இப்படி பண்ணி பார்த்தோமா கொதிக்குது பார்த்தீங்களா? இந்த டைமில் ஹையில் வச்சுட்டு இப்போ அதில் இவ்வளோ நேரம் ஸ்லோவிலேருந்து கொதிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ நாம் ரசத்தை ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன சாட்டர்டே லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஹைதராபாத் பிரியாணி பாஸ்மதி நம்ம பண்ணியிருக்கோம். சிக்கன் குழம்பு, எக்கு, சுட சுட ரசம், ஒயிட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். பச்சடிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். இதுதான் நம்ம வீட்டில் மெனு. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். நம்ம வீட்டில் ரைத்தா, எக், சிக்கன் குழம்பு, ரசம், ஹைதராபாத் பிரியாணி, ஒயிட் ரைஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.